அதுக்கான ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. கேரக்டரைசேஷன், பிக்சரைசேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு. படத்துல நல்லா இன்வால்வ் ஆவீங்க பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒரு மூவி. த்ரூ வேற லெவல் ப்ரோ. நம்ம அர்ஜுன் ரெட்டி இந்த படம் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும்போது இவர் இப்ப அடுத்த லெவல் ஏறி போயிட்டு இருக்காருன்னு கிளியராவே தெரியுது. நேச்சுரலா இருக்கு எல்லாம். அதுதான் அதுல ரொம்ப சுத்தமா தெரிவாரு. இதுல ரொம்ப அழுக்கு சகதியுமா ஊருக்கு ஒருத்தனா இருப்பாரு அவரு. அது ரொம்ப கனெக்ட் ஆகும். அதெல்லாம் அது அப்ப இருந்த டைம், அந்த வருஷத்துல காட்டும் போது அதெல்லாம் இருந்தது. ஜனங்களுக்கு அவ்வளவு புரிதல் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு தாண்டி வந்து நம்ம இவ்வளவு கிளியரா இருக்கோம். பட் அந்த டைமுக்கு அது கரெக்டா காமிச்சிருக்காங்க. பிரச்சனை எனக்கு வரணும்னு தோணல. ரொம்ப நல்ல படம். ரெண்டு சைடும் நெகட்டிவ் சார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் புரிஞ்சு ரெண்டு பேரும் பாசிட்டிவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் வில்லனுங்களா இருந்தாலுமே வில்லனுங்க ஹீரோ மாதிரி வந்திருப்பாங்க. இருக்கு, மேக்ஸிமம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு 85% மேல அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுதான் சொல்றேன். மியூசிக் வந்து உங்களுக்கு தனித்துவமா நீங்க பாட்டு கேட்கற மாதிரி இருக்காது. படத்தோட படமா எமோஷனல் உங்களை உருக்கும். அந்த மாதிரி இருக்கு மியூசிக் எல்லாம். பரியர் மேல ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ப்ரோ. அந்த லெவலுக்கு இல்ல, பட் இது ஒரு டைப் ஆஃப் மூவின்னு சொல்லலாம். படம் சூப்பர். எல்லாருமே அந்த கேரக்டரா வாழ்ந்துறாங்க. படத்தோட இது ஃபுல் சூப்பரா எல்லா ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பர். துருவிக்ரம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. துருவிக்ரம், பசுபதி ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதே அவரோட ஸ்டைல்ல தான் இருக்கு. ஆனா அதுல ஸ்போர்ட்ஸோட சேர்ந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். ஃபைட்லாம் பயங்கரமா இருக்கு. கபடி போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கரெக்டா ஆப்டா இருக்காரு அவரு. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருக்கு. பைசன் பார்த்தாங்க. நல்லா எப்படி சொல்றதுன்னா உண்மையாவே அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. காலமாடாதான் முட்டி இருக்காரு துரு. அதாவது நடிச்சாருன்றதை விட வாழ்ந்தாருன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர். ஒரு கபடி பிளேயரு ஒரு டவுன் டு எர்த்ல இருந்து வராரு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை தவிர்த்து வேற எதுவும் பண்ணல. 100% தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காரு. அவங்க அப்பா மாதிரியே இருக்காரு. அதுதான் துருவோட பிளஸ். இல்ல மகான்லயே சூப்பரா பண்ணிருப்பாரு. ஏன்னா அது ஓடிடில வந்ததுனால யாருக்கும் தெரியல. நீங்க துருவோட கேரக்டர் வந்து துருவெல்லாம் இன்னும் பயங்கரமா யூஸ் பண்ணணும். நிறைய பேர் யூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு நடிப்பு. கண்டிப்பா அவர் பேசப்படுவாரு ஃபியூச்சர்ல. இல்ல மாரி செல்வராஜ் படத்துல வந்து கேஸ்ட பத்தி பேசுறாங்க தான். இந்த படத்துல நிறைய பேசிருக்காரு. இந்த படத்துல கொஞ்சம் டெப்தாவே பேசிருக்கிறாரு. இந்த படம்லாம் கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் இந்த படத்தை தடை பண்ணணும், பெரிய ஜாதி கலவரமே ஏற்பட்டிருக்கும். இந்த படத்தை அந்த அளவுக்கு சென்சிட்டிவான மேட்ரு இருக்கு. ஆனாலும் அதை அவர் கையாண்ட விதம் இருக்கு பாத்தீங்களா. அசுரன்ல வெற்றிமாறன் சார் கையாண்டிருப்பாரு. அது மாதிரி ஒரு சூப்பரா பொலைட்டா யாரையும் பாதிக்காத அளவுக்கு. லால் சார் இதுல வில்ல. ஆனா லால் சாரோட கேரக்டர் ஒரு கட்டத்துல நம்ம லைக் பண்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர். படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இல்ல இது கொஞ்சம் புதுசாதாங்க இருக்கு. இது வந்து எப்படின்னா நீங்க வந்து இந்தியில தங்கல் பார்த்திருப்பீங்க. தங்கலையும் இன்னும் சில படங்கள் நம்ம மாரி செல்வராஜ் அவரோட படமே இது நம்ம கர்ணன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்த மாதிரியே தான் இருக்கு. வாழை இதெல்லாம் பார்த்த மாதிரி கொஞ்சம் வருது. அப்படி இதை தாண்டி ஒரு சில விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லால் சார், அமீர் சார், அதாவது ஒருத்தர்னா பரவாயில்ல. லால் சார், அமீர் சாரை தாண்டி படத்துல வர பிடி சார் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அந்த பிடி சார் கேரக்டர்லாம் நீங்க பாருங்க படம் பார்க்கும்போது. இதெல்லாம் ஓப்பனா பேசலாமான்னு தெரியல. ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவர் சொல்லுவாரு, அவரு வந்து துரு என்ன ஆளுங்கன்னு கேட்கும்போது, யோ சோத்த தானே திங்கிற, வேற எதையா திங்கிறியா அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து கைத்தட்டல் அப்படி இருக்கும். ரொம்ப நல்ல அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் மாதிரி காட்டுறாங்க அந்த பிடி சாரை. இது மாதிரி மனிதர்கள் தான் தேவை. அதை பரியரும் பெருமாள்லே அழகா ஹேண்டில் பண்ணிருப்பாரு அந்த யோகி பாபு கேரக்டர். இதுதாங்க ஒரு நல்ல படம். இதை பார்க்காமலே நெகட்டிவிட்டி பேசுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நிவாஸ் கே பிரசன்னா, இளையராஜா சாரு, ரஹ்மான் சாருக்கு எல்லாத்தையும் ஒரே படத்துல, அனிருத் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சந்தோஷ் நாராயணன் ஒரே படத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. என்ன அதை தயவு செய்து ஒண்ணு கேட்டுக்கிறேன். சாய் அபியங்கார் அவர்களுக்கும் அனிருத் அவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை இனி வரும் காலங்களில் நிவாஸ் கே பிரசன்னாக கொடுங்க. எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே திறமையானவங்க தான். அவரையும் கொஞ்சம் இது பண்ணுங்க. என்ன மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு படத்துல. மிரட்டி விட்டாருங்க. கபடி பிளேயர்ஸ்லாம் கொத்தா புக் பண்ணி போவாங்கன்னு நினைக்கிறேன். 10 பேரா புக் பண்ணி டீமா போவாங்க. ஏன்னா எனக்கு கபடி பத்தி தெரியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை. ஆனா கபடி வெறியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இன்னும் டியூட் பார்க்கல, டீசல் பார்க்கல. பட் அதை பார்த்தா இந்த லெவலுக்கு இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பா பார்ப்பேன். ஆனா இப்போதைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேசிங் வச்சிருக்காங்க. பைசன் தீபாவளி வின்னர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிரட்டி விட்டாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க. ஏன்னா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான் இது. ரொம்பலாம் இல்லை, கம்மியா தான் இருக்கு. ஒரு சில இடத்துல காட்டுறாங்க. அது ரொம்ப, ஏன்னா கம்ப்ளீட்டா ஏ கொடுத்துருப்பாங்களே, யூ/ஏ தானே. அதெல்லாம் வந்து நம்ம தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே ஒரு கொண்டாடம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாமன்னன் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு சபாநாயகர் வந்து எல்லாம் எழுந்து நின்று கை தட்டுவாங்க. ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த மூவி. அந்த மாதிரி இந்த கபடி பிளேயரோட லைஃபை ஒரு தோனியோட அன்டோல்டு ஸ்டோரி மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பசங்க விளையாட்டுங்கிற அந்த அந்த உந்து சக்தியோட பார்க்கலாம். எல்லா விதத்திலயும் அவங்கள மேல கொண்டு போறதுக்கு இது நல்லா வரும். ரொம்பவே நல்லா இருக்கு. த்ருவோட ஆக்டிங் நல்லா இருக்கு.
த்ரூவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. மாரி செல்வம் சார் எப்பவும் போல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி கொடுத்துருக்காரு. க்ரூ நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது. அண்ட் க்ரூ வந்துட்டு அவரோட எஃபெக்டையும் கொடுத்துருக்காரு நிறையாவே. ஸோ கபடி பிளேயரா இருக்கும்போது ஒரு கிராமத்து பிளேயரா போகும்போது எப்படி இருக்கணுமோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் அதுல. அண்ட் மூவியுமே வந்துட்டு ஸ்லோ அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. என்னென்ன இடத்துல என்னென்ன வேணுமோ அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா அந்த கிராமத்து டச்சோடையே தான் இருக்கும். எங்கேயுமே ரொம்ப அதிகமாக கம்மியாக அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ ஆன் த ஹோல் ரொம்ப நல்ல மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாருமே. கேஸ்ட் ரீதியான்றதை விட இது வந்து ஒரு 2 தனிப்பட்ட நபரோட விஷயம். இது அது வந்து ஊர் மக்கள் எடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து கேஸ்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டைம் பார்க்கும்போது கேஸ்ட் முக்கியமா கேம் முக்கியமானும் போது அந்த கேஸ்டே வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. ஸோ ஒரு பிளேயர் எப்படி அதெல்லாம் தாண்டி அவரோட கேம் அச்சீவ் பண்றாருன்றது தான் இந்த மூவில காட்டியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஸ்போர்ட் பிளேயரை வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் லால் சாரா இருக்கட்டும், அமீர் சாரா இருக்கட்டும், அவங்களோட வெஞ்சன்ஸ் எங்கேயுமே காட்டல. ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னும் போது சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஸோ இதுலயே வந்து தெரிஞ்சிருது நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கேஸ்ட்டை பத்தி பேசுறது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கலாம். வந்து பாக்குறவங்களுக்கு போர் அடிக்காது. கண்டிப்பா ஒரு நல்ல மெசேஜ் உள்ள மூவி, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் மூவி. இன்னுமே வந்துட்டு இந்த மாதிரி மூவிஸ் நம்ம சைட்ல இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த மாதிரி நிறைய லைக் ட்ரூ ஈவென்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க. ஹீரோவை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்காம ஸ்டோரி பேஸ்டு மூவிஸா வந்ததுன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம மக்களும் நல்லா விரும்பி பார்ப்பாங்க. ஓகே, எல்லா கேரக்டருமே எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜோட திரைமொழி வந்து வியக்க வைக்கிது. படத்துக்கு படம் வியப்பா இருக்கு. அவர் நடிகர்கள் தேர்வா இருக்கட்டும், மியூசிக்ல ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், ஒரு எடிட்டிங்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், படம் ஆரம்பிச்சு எண்டு வரைக்குமே எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. இப்படிதான் ஒரு நடிகன் வந்து லான்ச் ஆகணும்.